தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கெல்லாம் அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்றது பூரா தலையாட்டுறதுக்கு அவங்க என்ன ரோபோக்களா? அவங்க ஜனநாயகவாதிகள் கிடையாதா? அப்ப நீங்க இதே திமுகவை எதிர்த்து தான் நீங்க வாக்கு வாங்குனீங்கன்றீங்க. அப்ப அதே திமுகவை கை கோத்துக்கிட்டு நாங்க ஆட்சி அமைக்கலாங்கும் போது அதுக்கு தார்மீகமா அவங்க ஜனநாயக ரீதியா எதிர்ப்பு குரல் எழுப்புறாங்க. ஒத்து வராத ஆளுங்க ராஜினாமா பண்றாங்க. இது எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த ஆட்சியில் எங்களை எப்படி நசுக்கினாங்க, எவ்வளவு கேட்டு மிரட்டினாங்க, எந்த பில்டிங்ல உட்காந்து காசு வாங்கினாங்க, எவ்வளவு வாங்கினாங்கன்னு ஒவ்வொன்றா வெளியே வந்துகிட்டு இருக்கேன். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு அறம் இல்லை, இதிலெல்லாம் உங்களுக்கு மக்கள் நலன் கெட்டு போகல, இதிலெல்லாம் உங்களுக்கு ஜனநாயகம் சிதைக்கப்படல. ஒரு எம்எல்ஏ அந்த கட்சியினுடைய தலைவரும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவங்க திமுகவும் அண்ணா திமுகவும் ஒன்னா சதித்திட்டம் தீட்டி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அதை பேசி அதுல உடன்படிக்கை இல்லாத எம்எல்ஏக்கள் இல்லை, இது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு வெளியே வந்தா அது குதிரை பேரம். ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷன். இப்ப நம்மளே கேட்கிற கேள்வி என்னன்னா, நேத்து பாருங்க கவர்னர் மாளிகையில அதிமுகவும் போகுது, திமுகவும் போகுது, பாஜகவும் போகுது. அப்ப இதுக்கு சமூகம் என்ன சொல்றாரு? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு, நம்ம கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, எல்லாரும் ஒரே நாள்ல கவர்னர் மாளிகைக்கு போறாங்க. ஆனா அப்போ இவங்க பாருங்க எல்லாத்துக்குமே ஒரே ஸ்கிரிப்ட் தான். பாத்தீங்களா, இந்த கட்சியில இருந்து துரோகிகள் தான் வெளில போறாங்க, உண்மையான தொண்டர்கள் இந்த கட்சியில் தான் இருக்காங்க அப்படின்னு. சரி, இது ஒவ்வொரு தடவை போகும்போதும் சொல்றீங்க. இப்ப விஜயபாஸ்கரோ இந்த 2 விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்றதுக்கு முன்னாடி அதே சொன்னீங்க. அப்ப அவர்கள் நல்ல தொண்டர்கள் நீங்க. அவர் போனதுக்கு அப்புறம் அவர் இந்த நல்ல தொண்டர்கள் லிஸ்ட்ல இருந்து துரோகிகள் லிஸ்ட்ல போறாங்க. இப்ப நாளைக்கு வேற அப்ப வைகை செல்வனும் போனாரு. அப்ப இது வரைக்கும் நல்ல தொண்டன் லிஸ்ட்ல இருந்து வைகை செல்வனும். அப்ப இந்த லிஸ்ட் தான் பேர் மாறிக்கிட்டு இருக்கு. அப்ப யாருதான் உண்மையான தொண்டன், யாருதான் துரோகி? முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சரும் துணை பொதுச் செயலாளருமாக திரு KP முனுசாமி ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது தாவேக்காவில் சேருவதற்காக செல்கின்ற அமைச்சர்கள் ஆட்டுப்பட்டியை திறந்து விட்ட மாதிரி உள்ள ஓடி போய் சேர்றாங்க, அங்கேயும் போய் தலைவரை மீட் பண்றாங்க, ஆனந்த் அவர்களை தான் மீட் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சார். உண்மையான ஜாம்பவான்கள்லாம் அதிமுகவில் தான் இன்னும் இருக்கிறோம், லெட்டர் பேடுங்க மட்டும்தான் ஓடிருச்சு. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ரமணி. குதிரை பேரம் தொடர்பாக நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. இப்போ ஆளுநரிடம் சந்தித்து கூட எதிர்க்கட்சிகள் ஒரு புகாரை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் தாவேகா அரசு குதிரை பேரத்தில் ஈடுபடுறாங்கன்னு. நேற்று ஒரு பேட்டியில் கூட அவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு, குதிரை பேரம் தமிழ்நாட்டில் நடைபெற்று கொண்டிருந்தால் அது தொடர்பாக தீர விசாரித்து ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. இது ஆளுங்கட்சிக்கு ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தாதா? இல்லை, அவர் உண்மையாக இருந்தால் விசாரிங்கன்னு அந்த உண்மையாக இருந்தாங்கிற ஒரு வார்த்தையும் பயன்படுத்துறாரு. அப்படியே விசாரிக்கணும்னா கூட இவர் சோஃபா மாடலுங்கிறது தான் ஆரம்பிச்சார் இதை. அப்போ அண்ணன் தொல் திருமாவளவனை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு கவர்னர் விசாரிக்கணும். கரெக்டா? உங்கள் வீட்டுக்கு சோஃபா வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்கு வந்துச்சுன்னா அதுக்கு அண்ணன் தயாராக இருப்பாரா? அது கூப்பிட்டு கேட்டால் அவருக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லையா? அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கவர்னர் அவர்கள்ட்ட போய் நீங்கள் பெட்டிஷன் கொடுக்கலாம் ரமணி, அதில் ஒரு மாற்றுக்கிறது இல்லை. கவர்னர் இந்த பெட்டிஷன் வாங்கி அவர் என்ன இன்வெஸ்டிகேஷன் அத்தாரிட்டியா? கிடையாது. இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் தானே ஒலி, இஸ் நாட் அன் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அவர் போய் இதை விசாரிக்கக்கூடிய உரிமையோ ஒரு அரசியல் அமைப்பு சட்டத்தினுடைய அதிகாரமோ கிடையாது. மீறி போனால் என்ன கேட்பாருன்னா, இது நீங்கள் பெட்டிஷன் கொண்டே கொடுக்கலாம் ஒரு கான்ஸ்டிடியூஷன் ஹெட்டாக இருக்கனால. அதை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், ஏங்க இந்த மாதிரி இருக்கே நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்கன்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டு கேட்பாங்க. அதுவும் யார்கிட்ட கேட்பாங்க? முதலமைச்சர்கிட்ட தான் கேட்டாகணும். அவர் தான் கம்யூனிகேஷன் லிங்க் பிட்வீன் கவர்னர் அண்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். அப்போ அவங்க கிட்ட கேட்கலாமே ஒழிய அதை இவங்க போய் என்கொயரி எல்லாம் பண்ண முடியாது. சரி, நீங்கள் இப்போ கவர்னர்கிட்ட நீங்கள் போய் கொடுக்குறீங்கன்னா கவர்னர் அதிகபட்சமாக என்ன எடுக்கலாம், ஓ அப்போ இது ஹார்ஸ் ட்ரேடிங்னால தான் இவங்க எம்எல்ஏக்கள்லாம் அப்படி இப்படி போகிறாங்க அப்படின்னாக்கா நீங்கள் அப்போ இந்த ஆட்சிக்கு அந்த தேவையான 118 இல்லையா அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு செக் பண்ணுவார். அப்போ அதை செக் பண்ணிவிட்டு இல்லை இவங்களுக்கு தாவேக்காக்கு அவங்க எது சொல்கிற அளவுக்கு ஏற்கனவே ப்ரூவ் பண்ண அளவுக்கு அவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி எம்எல்ஏக்கள் 118 பேர் இல்லைன்னு தெரிஞ்சால் மறுபடியும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அவர் கால் ஃபார் பண்ணலாம். அவ்வளோதான் செய்ய முடியும். அது கூட 6 மாதத்திற்கு பிறகு தான் அது கூட இல்லை. எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷனில் இப்போ 6 மாதம் இப்போ நீங்கள் ஓட்டு எடுத்துட்டீங்க, இனிமேல் அதுக்கு அடுத்த 6 மாதம் கழிச்சு தான் நம்பிக்கை ஓட்டு எடுப்புங்கிற அவசியமும் கிடையாது. ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் இல்லை இவங்களுக்கு இன்னைக்கு 118 எம்எல்ஏக்கள் கிடையாதுங்கிறது அப்பட்டமாக ஆளுநருக்கு தெரிஞ்சுன்னா என்னைக்கு வேணால் அவர் கால் ஃபார் பண்ணலாம். ஆனால் இன்னைக்கு அப்படியா ரமணி? 144 ஓட்டு வாங்கியிருக்காங்க ரமணி. அதே மாதிரி இவங்க ஹார்ஸ் ட்ரேடிங்னு சொல்றது ஒரு எம்எல்ஏவா இருக்கிறவங்கள அவங்கள நீங்க இந்த பக்கம் வாங்க அப்படிங்கிறது தான் ஹார்ஸ் ட்ரேடிங். இப்போ ரிசைன் பண்ணிட்டாங்க ரமணி.
யாராவது ரிசைன் பண்ணாமல் வந்திருக்காங்களா? ரிசைன் பண்ணுறாங்க. ரிசைன் பண்ணிட்டா உங்களை மாதிரி என்ன மாதிரி, கரெக்டா? இல்ல அதுக்கு பிறகு தேர்தலில் அவங்க ஜெயித்து வந்தா மட்டும்தான் அது. இல்லை, அது அடுத்த ஸ்டேஜ். ஆமா. இப்போ ஒருத்தர் எம்எல்ஏலேருந்து ராஜினாமா பண்ணிட்டார் ரமணி, அவர் உங்களை மாதிரி என்ன மாதிரி தனி மனுஷன். இப்போ உங்களுக்கு நீங்கள் வேணுங்கிற கட்சியில் போய் சேர்றதுக்கு உண்டான அதிகாரம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா? இருக்கு. அரசியலமைப்பு கொடுத்துருக்கா இல்லையா? அதே மாதிரி அவங்க போய் சேர்றாங்க சார். அதே மாதிரி இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களை பதவி ராஜினாமா பண்ணுறது நீங்கள் 6 மாதம் கழிச்சு தான் பண்ணணும், 1 வருஷம் 3 மாதம் கழிச்சு தான் பண்ணணும்னு எங்கேயாவது இருக்கா? கிடையாது. அப்போ அவங்களுக்கு எப்போ வந்து இடர்பாடுகள் ஏற்படுதோ அவங்களுக்கு இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கெல்லாம் அப்போ அந்த கட்சியினுடைய தலைவர் சொல்கிறத பூரா தலையாட்டுறதுக்கு அவங்க என்ன ரோபோக்களா? அவங்க ஜனநாயகவாதிகள் கிடையாதா? அப்போ நீங்கள் இதே திமுகவை எதிர்த்து தான் நீங்கள் வாக்கு வாங்குனீங்கன்றீங்க. அப்போ அதே திமுகவை கை கோத்துக்கிட்டு நாங்கள் ஆட்சி அமைக்கலாங்கும் போது அதுக்கு வந்து தார்மீகமாக அவங்க வந்து ஜனநாயக ரீதியாக எதிர்ப்பு குரல் எழுப்புறாங்க. ஒத்து வராத ஆளுங்க ராஜினாமா பண்ணுறாங்க. இது எப்படி நீங்கள் வந்து தப்புன்னு சொல்ல முடியும்? எந்த இடத்துல போய் குதிரை பேரம்னு சொல்ல முடியும்? இப்போ நீங்களும் நானும் போய் சேர்றோம், குதிரை பேரம் ஆயிடுமா? அப்போ ஒரு தனி மனிதன் போய் சேரும்போது அது எப்படி குதிரை பேரம் ஆகும்? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொலிட்டிக்கல் அலிகேஷன். இப்போ நம்மளே கேட்குற கேள்வி என்னன்னா, நேற்று பாருங்க கவர்னர் மாளிகையில் அதிமுகவும் போகுது, திமுகவும் போகுது, பாஜகவும் போகுது. அப்போ இதுக்கு சமூகம் என்ன சொல்றாரு? இது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு, நம்ம கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. எல்லாரும் ஒரே நாளில் கவர்னர் மாளிகைக்கு போறாங்க. ஆனால் பாஜக போனது வந்து ஆர்ஷேடிங்கை பத்தி இல்லை, அவங்க போன கம்ப்ளைண்ட் வேற. அப்போ இவங்க பாருங்க எல்லாத்துக்குமே ஒரே ஸ்கிரிப்ட் தான். பாத்தீங்களா? இப்போ இவங்க நடவடிக்கை போத்தே பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ ஆதவர்ஜுனா ஒரு மீட்டிங்கில் பேசும்போது தான் சொல்றாரு, அதிமுகவும் திமுகவும் மேல கூட்டணி அமைத்து போட்டியிட கூட வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு. தாராளமா இருக்கு. அதுல வந்து சார் ஏங்க நீங்க அதெல்லாம் நடந்தது தானுங்க. இது இப்போ ஏற்கனவே நடந்ததுனால 4ஆம் தேதி மேக்கு அப்புறம் எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தானே ஆட்சி அமைக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. எதுக்காக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை பூரா பாண்டிச்சேரி கூட்டு போனீங்க? 47 எம்எல்ஏக்களை பாண்டிச்சேரி கூட்டு போக வேண்டிய கட்டாயம் என்ன? அப்போ இது எந்த அளவுக்கு நடந்ததுங்கிறது ஊருக்கே தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும் என்ன நடந்துச்சுங்கிறது. எல்லாம் வந்து 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 டிவியில் நின்று எல்லா தலைவர்களும் சொல்லிட்டாங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முழு பூசணிக்காயை நீங்கள் எப்படி சோத்துல மறைக்க முடியும்? அப்போ இந்த மாதிரி நடந்ததையெல்லாம் பிடிக்காம ஒரு எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணால் இது வந்து ஆர் ஷேடிங்காக மாறிடுமா? அப்போ அதனால தான் நான் கேட்டேன், அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கெல்லாம் கட்சி தலைவர் இங்கே ஓடணும், இங்கே ஓடணும், அங்கே ஓடணும், அங்கே ஓடணும். அப்போ அவங்களாம் என்ன பொம்மைகளா? மக்களால் அப்போ மட்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் இல்லையா? இதில் வேற இன்னொன்று வந்து என்னன்னா, ஏங்க என்னதான் இருந்தாலும் தார்மீக உரிமை அறம்லாம் இருக்கு இல்லைங்க. நான் கேட்குறேன், அதெல்லாம் பேசக்கூடியங்க வாக்குக்கு காசு கொடுத்தீங்களா, அதெல்லாம் அறம் இல்லைன்னு தெரியலையா? அதெல்லாம் தார்மீக உரிமை இல்லைன்னு தெரியலையா? அதெல்லாம் வந்து முற்றிலும் அறத்துக்கு புறம்பான செயல்கள்னு தெரியலையா? திமுகவா அதிமுகவா காசு கொடுக்கலன்னு சத்தியம் பண்ணிட முடியுமா அவங்களால? தொகுதி வாக்காளருக்கு வாக்காளர் கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து தேர்தல் நடக்கும்போது தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு அரசு அமைஞ்ச பிறகு ஒவ்வொரு பணிக்கும் லஞ்சம் ஊழல் வாங்குறதெல்லாம் ஆரம்பம். இன்னைக்கு எத்தனை பேர் ஒவ்வொரு துறையில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த ஆட்சியில் எங்களை எப்படி நசுக்கினாங்க, எவ்வளோ கேட்டு மிரட்டினாங்க, எந்த பில்டிங்கில் உட்காந்து காசு வாங்கினாங்க, எவ்வளோ வாங்கினாங்கன்னு ஒவ்வொன்றா வெளியே வந்துக்கிட்டு இருக்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு அறம் இல்லை, இதிலெல்லாம் உங்களுக்கு மக்கள் நலன் கெட்டு போகல, இதிலெல்லாம் வந்து உங்களுக்கு ஜனநாயகம் சிதைக்கப்படலை. ஒரு எம்எல்ஏ அந்த கட்சியினுடைய தலைவரும் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அவங்க திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சதித்திட்டம் தீட்டி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அதை பேசி அதுல உடன்படிக்கை இல்லாத எம்எல்ஏக்கள் இல்லை, இது எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு வெளியே வந்தா அது குதிரை பேரம். என்ன சார் இது? நம்புற மாதிரி ஏதாவது இருக்கா? ஓகே சார், நீங்கள் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டீங்க, ஒரு ஸ்டேட்டுடைய கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் வந்து ஆளுநர் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட ஒரு இடத்தை சொல்லிட்டீங்க. ஆனால் இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, அதாவது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்டாக இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கும்போது மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் தீர்த்து வைப்போம், நீங்கள் எதாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்? இது வந்து ஆளுநர் வந்து தன்னுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்காங்க. அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இது வந்து இன்னைக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் இன்னைக்கு மக்களுக்கு உண்டான பிரச்சனையை சால்வ் பண்ணுற அத்தாரிட்டேட்டிவ் கவர்மெண்ட், பை த பீப்புள் ஃபார் த பீப்புள். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து இன்னைக்கு ஏதாவது ஒரு இடத்துல பிரச்சனைனா அது ஆளுநர் வந்து அரசாங்கத்துக்கிட்ட தான் முறையிட போகிறார். என்னங்க இந்த மாதிரி அரசாங்கத்துக்கு வந்து பிரச்சனை இருக்குது, அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது, அதை சரி பண்ணுங்கன்னு இப்போ கவர்னருக்கு வந்து யாரும் சொல்லலைன்னா கூட அவருக்கு இந்த இடத்துல ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சால் அவர் தாராளமாக வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸையோ முதலமைச்சர்கிட்டயோ எங்கே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது என்னன்னு பாருங்கன்னு அவர் பீப்புள் எலெக்டட் கவர்மெண்ட் மூலியமாக தான் போக முடியுமே ஒழிய மக்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கான கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் அவருக்கு இல்லை. அரசாங்கம் தப்பு செஞ்சாலோ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகங்கள் சரியில்லைன்னாவோ
அது ஏன் என்னாச்சு எப்படி இதெல்லாம் இருக்குதுங்கிறது அதை விசாரிக்கலாம் அவர். ஆனா மக்கள் பூரா நீங்க எங்கிட்ட வாங்க, இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை. இப்ப நம்ம யாராவது போயிட்டு ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இல்ல வந்து அரசாங்கத்துல மக்களால தேர்ந்தெடுக்கப்படாத பிரதிநிதிகள்கிட்ட யார்கிட்டயோ போய் நம்ம மனு கொடுப்போமா? எனக்கு இந்த பிரச்சனைங்க எனக்கு தீர்த்து வைங்கன்னு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா நம்ம மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்கிட்ட தான் போய் நம்ம மனு கொடுப்போம். எனக்கு இந்த பிரச்சனை, ஏன்னா எங்கனால நீங்க வந்து எங்களுக்கு சேவை செய்றீங்கன்னு நீங்க வந்திருக்கீங்க சார், அதனால நீங்க எங்களுக்கு செஞ்சு கொடுங்க சார்னு கேட்கலாம். ஸோ அவரும் ஆளுநர் மாளிகையும் அவரும் என்ன சொல்றாங்க, இல்ல நாங்க ரிவ்யூக்கெல்லாம் போகல எந்த இடத்துலையும், அதே மாதிரி எங்களுக்கு வந்து நீங்க சொன்னாலும் அரசாங்கத்து மூலியமா அவர் செஞ்சு கொடுக்கலாம். அவரா போயிட்டு உங்க ஊர்ல இந்த தண்ணி பைப் வரலீங்களா, நான் இந்த ஊர்ல ஒரு பைப் போட்டு கொடுக்குறேங்க. உங்க ஊர்ல காவா அடைச்சிக்கிச்சிங்களா, இந்த இடத்துல நான் வந்து ஒரு நல்ல அண்டர் கிரவுண்டு காவா பண்ணி தரேங்க. இந்த இடத்துல ரோடு இல்லைங்களா, நான் வந்து உங்களுக்கு ரோடு போட்டு தரேங்க. கவர்னருக்குன்னு ஏதாவது பட்ஜெட் இருக்கா? இல்லையே. அப்போ அவர்கிட்ட பிரச்சனைன்னு ஒன்று வந்தா கூட அவரு அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி அரசாங்கத்து மூலியமா ஐயா இந்த ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க பாருங்க, மக்களுக்கும் ஒரு இணைப்பு பாலம் அவ்வளவுதான். இருக்கலாம். அப்படித்தான் இருக்கலாம் மொழி. அவர் வந்து பெட்டிஷனை வாங்கி உங்க பெட்டிஷன் பூரா கொடுங்கன்னு சொல்லிட்டு அவரு போய் இன்னைக்கு எதை ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியாது. ஓகே சார். இன்னொரு விஷயம், அதாவது நேத்து கிருஷ்ணகிரியில முன்னாள் அதிமுகவுடைய அமைச்சரும் துணை பொதுச் செயலாளருமாகிய திரு கே.பி. முனுசாமி ஒரு விஷயத்தை சொன்னார். அதாவது தாவேக்காவில் சேருவதற்காக செல்கின்ற அமைச்சர்கள் வந்து ஆட்டுப்பட்டியை திறந்து விட்ட மாதிரி உள்ள ஓடி போய் சேர்றாங்க. அங்கேயும் போய் தலைவரை மீட் பண்ணுறாங்க, ஆனந்த் அவர்களை தான் மீட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனத்தை வச்சார். அது வந்து இவர் நம்ம விஜயபாஸ்கர் அவர் வந்து சேர்ந்தாங்க பாருங்க, 2 விஜயபாஸ்கர். அப்போ வந்து டாக்டர் விஜயபாஸ்கர் பேசும்போது சொல்றாரு, நாங்கள் அதிமுக அந்த ஜாம்பவான்கள்லாம் இங்கே வந்துட்டோம், லெட்டர் பேடுங்க மட்டும்தான் அங்கே இருக்குதுங்கிற டைலாக் வந்து அவர் சொன்னார். இதை மேற்கோள் காட்டி அங்கே வந்து நிருபர்கள் வந்து அவர்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி அவங்க சொல்கிறாங்களேங்கும் போது அவர் என்ன சொல்கிறாரு, உண்மையான ஜாம்பவான்கள் நீங்கள் இப்போ பார்த்தீங்களே, இது வந்து தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி, உண்மையான ஜாம்பவான்கள்லாம் அதிமுகவில் தான் இன்னும் இருக்கிறோம், லெட்டர் பேடுங்க மட்டும்தான் ஓடிருச்சு. அது கூட பாருங்கள் சனிக்கிழமையான அது எப்படி வந்து பட்டியில் அடைக்கப்பட்ட ஆடு வந்து பட்டியினுடைய கதவை திறந்த உடனே குடு குடு குடுன்னு எல்லாம் ஓடுமோ, அந்த மாதிரி வந்து இன்னைக்கு தாவேகா அலுவலகத்தில் போய் பார்க்குறாங்கன்னு. அது வந்து இன்னவே அப்படி பார்த்தாலும் அப்படி தான் தெரியுது நமக்கு. நீங்கள் வாரம் சனிக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு பெரிய ஹீரோ படத்தில் நடிக்கும்போது முண்டி அடிச்சுக்கிட்டு போய் நிற்பாங்க, அந்த கேட்டை திறந்த உடனே குடு 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 குடுன்னு ஓடுவாங்க. பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம என்ன ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோன்னு சொல்கிறோம், அவர் வந்து பட்டின்னு சொல்லிட்டார். அது ஒன்று தான் வித்தியாசம். பட்டிங்கும் போது அது ஆடுகளுக்கு உண்டானது, மிருகங்களுக்கு உண்டானது. இந்த உதாரணம் தான் வேறுபாடே ஒழிய அவர் சொல்கிறதுல ஒரு சில கருத்து இருக்குது. இப்போ நம்ம பாருங்கள், அவங்க வந்து 11 மணிக்கு தான் இணைப்பு விழான்றாங்க, கதவு கேட்டு திறக்கல, லைனாக ஜனங்க நிற்குது, அடிச்சு பிடிச்சி யாரோ ஒருத்தர் வந்து உள்ளார போகிறாங்க, அவங்கள பின்னாடியே போயிட்டு கதவை திறந்துக்கிட்டு டக்குன்னு உள்ளே போகிறாங்க. ஏங்க நீங்கள் ஒரு கட்சிக்கு போய் சேர போகிறீங்க, ஒரு கட்சியில் சேவை செய்யலான்னு போகிறீங்க, அந்த இடத்துல 11 மணியோ 10 மணியோ அந்த கட்சிக்காரங்களும் டைம் கொடுக்குறாங்க, எதுக்காக போய் நீங்கள் இப்படி நிற்கிறீங்க? இப்படி போய் நீங்கள் அடிச்சு பிடிச்சி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனாலும் இதையெல்லாம் சொல்லக்கூடியது உண்மையாக இருந்தாலுமே அதிமுக யோசிக்க வேண்டியது என்னன்னா, அந்த அளவுக்கு இருந்து கூட நம்ம கட்சியில இருந்து இப்படிப்பட்ட பெரிய பெரிய ஆட்கள்லாம் அங்கே போகிறாங்களே ஏன்னு யோசிக்கணும். இப்போ அவங்க போய் நின்று ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவில் போய் அடிச்சு பிடிச்சி போகிற மாதிரி இருக்குங்கிறத நானே பல இடத்துல சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த அளவுக்கு, ஏன்னா இப்போ அந்த கடம்பூர் ராஜா ஆகட்டும், இல்லை வந்து உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், சிவபதி, அவங்க எல்லாம் அந்த குரூப் ஜாயின் பண்ணும்போது சொல்கிறாங்க, நாங்கள் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷமாக கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து. அப்போ இவ்வளோ ஒரு பழுத்த அரசியல்வாதிகள், இவ்வளோ அனுபவம் கொண்ட அரசியல்வாதிகள் கூட 2 வருஷம் 4 மாதம் ஆன கட்சிக்கு கேட்டு திறக்கிறதுக்கு முன்னாடி போய் அங்கே நின்று அடிச்சு பிடிச்சி கேட்டை திறந்த உடனே முந்தி அடிச்சுட்டு போகிற அளவுக்கு இருக்குன்னா அதிமுக காரங்க இதை சீர்தூக்கி பார்க்கணுமா வேண்டாமா? ஐயா சொல்றது உண்மைதான். ஆனால் அதான் பொதுச் செயலாளர் சொல்லும்போது சொல்கிறாரு, அதான் இந்த கட்சியிலேருந்து துரோகிகள் தான் வெளில போகிறாங்க, உண்மையான தொண்டர்கள் இந்த கட்சியில் தான் இருக்காங்க அப்படின்னா. சரி, இது ஒவ்வொரு தடவை போகும்போதும் சொல்கிறீங்க. இப்போ விஜயபாஸ்கரோ இந்த 2 விஜயபாஸ்கர் ராஜினாமா பண்ணுறதுக்கு முன்னாடி அதே சொன்னீங்க. அப்போ அவர்கள் நல்ல தொண்டர்கள் நீங்கள், அவர் போனதுக்கு அப்புறம் அவர் இந்த நல்ல தொண்டர்கள் லிஸ்ட்ல இருந்து துரோகிகள் லிஸ்ட்ல போறாங்க. இப்ப நாளைக்கு வேற, அப்ப வைகை செல்வனும் போனாரு, அப்ப இது வரைக்கும் நல்ல தொண்டன் லிஸ்ட்ல இருந்து வைகை செல்வனும், அப்ப இந்த லிஸ்ட் தான் பேர் மாறிக்கிட்டு இருக்குது. அப்ப யாரு தான் உண்மையான தொண்டன், யாரு தான் துரோகி? பட்டியலில் வந்து பேரை வந்து இங்க ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஆட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு பீரியாடிக்கலா. அப்போ இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க துரோகிகளை தான் வச்சு கட்சி நடத்திட்டு இருந்தீங்களா? அப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்சது என்னைக்கு ரமணி? மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. அப்போ இன்னைக்கு வரைக்கும் ஒரு 2 மாச காலத்தில், இந்த 2 மாச காலத்தில் ஒரு துரோகிகள் எல்லாம் கண்டறிய முடியறீங்க. துரோகிகளை 40 வருஷம் 50 வருஷம் அவங்களெல்லாம் யாரு துரோகிகள்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் நீங்க கட்சியில வச்சு எம்எல்ஏக்களாக்கி அமைச்சர் பெருமக்களாக்கிட்டு
இதுல வேற அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டார் இல்லையா நம்ம ஆர்பி உதயகுமார் அவர்கள். அவர் என்ன சொல்றாரு, உன்னையெல்லாம் வந்து எவ்வளவு தூரம் வந்து கட்சி பதவி குடிச்சு எவ்வளவு கோடிகள் எல்லாம் சம்பாரிச்சிட்டு நீ போகும்போது அப்ப அந்த கோடிகளை பூரா எங்க கட்சிக்கு கொடுத்துட்டு போ. மைண்ட் வாய்ஸ் நினைச்சு அவர் ஓப்பனா பேசுறாரு. அவன் சொத்தெல்லாம் கட்சிக்கு எழுதி வச்சுட்டு போ. எழுதி வச்சுப்போம். நம்ம என்னன்னா, நீங்க நியாயமா இருக்கிற ஆளா தான் என்ன கேட்கணும், இந்த கட்சியில இருந்து நீங்க முதல்ல அவரை கொள்ளையடிக்க விட்டுருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, கட்சி பேரை சொல்லி நீ சம்பாரிச்சிங்கிறார். கட்சி பேரை சொல்லி சம்பாதிக்கிறதுக்கு என்ன சார், கட்சி வேலையை பார்த்து பார்த்து இவர் இத்தனை கோடி ரூபாய் சம்பாரிச்சிருக்காரா? எப்படி இவருக்கு எத்தனை கோடி ரூபாய் வந்துச்சு? அதிமுகவில் வந்து கம்பெனி ஏதாவது இருந்து வேலை பார்த்துருக்காங்களா? அதிமுகவுக்காக ஏதாவது வந்து ஊழியம் பண்ணி மாச சம்பளம்னு கொடுத்துருக்கீங்களா? அப்ப அந்த காசெல்லாம் எப்படி சார் வந்துச்சு? மக்கள் பணம் தான். மக்கள் பணம் எப்படி சார் உங்க கல்லாக்கு வந்துச்சு? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது ஊரை அடிச்சு ஒலையில போட்ட பணம். ஐயா விஜய் அவர்கள் சட்டசபையில் சொன்ன மாதிரி ஊரை அடிச்சு ஒலையில போட்ட பணம். கரெக்டா? அப்ப அந்த ஊரை அடிச்சு ஒலையில போட்ட பணத்தை நீங்க கட்சியை விட்டு போகும்போது எங்க கிட்ட கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றது நியாயமான வார்த்தையா? ஊரை அடிச்சு ஓலையில போடுறதுக்கு அந்த கட்சி ஏன் அனுமதிச்சுது? அப்போ உங்களை நீங்களே அப்புறம் வந்து அதிமுகவை வந்து ஊழல் சக்தின்னு விஜய் சொல்லிட்டாருன்னு அவர் சொல்றதை விடுங்க சார். நீங்களே அதை தானே சார் சொல்றீங்க இப்போ? அப்ப நீங்களே அதானே சொல்றீங்க? அப்ப நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க அத்தனை பேரும் உங்க சொத்துக்களை நீங்க கட்சிக்கு வரதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு, இப்ப என்ன வச்சிருக்கீங்க, அத்தனை பேரும் எல்லாரும் அதிமுக எழுதி கொடுக்காதீங்க, தமிழக அரசாங்க கஜானாக்கு எழுதி கொடுங்க. அதான நியாயம். அது அதிமுக கட்சிக்காரங்களும் சரி திமுக கட்சிக்காரங்களையும் நான் சேர்த்து தான் சொல்றேன். இந்த மாதிரி கொள்ளை அடிச்சு ஊர் அடிச்சு ஒலையில போட்ட அத்தனை அரசியல்வாதிகளும் கட்சி மூலியமா நீங்க கொள்ளை அடிச்சீங்கிறது உண்மை. அப்படிங்கும் போது அந்த பணத்தை பூரா கஜானாக்கு போடுங்க. மக்கள் பணம் மக்கள்கிட்ட தான் வரணும் திருப்பி. உங்களுடைய கேள்வி வந்து நீங்க அத்தனை பேரும் உத்தமதானா சொல்லுங்கள். அப்போ மக்கள் பணம் மக்களுக்கு வராம மக்கள் பணம் எதுக்கு சார் கட்சிக்கு போகணும்? என்ன சார் நியாயம் இது? அப்போ அதனாலதான் சொல்றேன், இந்த பதற்றத்துல திமுகவும் அதிமுகவும் என்ன பேசுறோம் ஏது பேசுறோம், நம்ம பேசுறது நம்மளையே வந்து திருப்பி அடிக்குமேங்கிறதே புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். கண்டிப்பா சார். கடந்த சில தினங்களாக பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மேகதாது அணை தொடர்பாகவும் அந்த பகுதியில், அதாவது மேகதாது காவிரி வரக்கூடிய பகுதிகளிலும் கல்லணை பக்கத்துலலாம் போய் ஒரு செய்தியாளர் போல் ஒரு ஆய்வு செய்து ஒரு தகவல்லாம் சொல்கிறார். இந்த மாதிரி மேகதாது வந்துச்சுன்னா நம்ம குடிக்க கூட தண்ணி இல்லாமல் போயிடும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் அதில் கவனம் செலுத்துங்க, எல்லா கட்சிகளும் நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரதமரை சந்தித்து நம்ம வலியுறுத்தும் அப்படின்னு ஒரு சொல்லப்போனால் ஒரு டிப்பிக்கல் ஒரு ஜேர்னலிஸ்ட் மாதிரியே போய் விசிட் பண்ணி அங்கேருந்து ஆன்லைனில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்து, இங்கே பாருங்கள் இங்கே தான் தண்ணி, இந்த நான் நிற்கிற இடத்துல தான் தண்ணி போகக்கூடிய இடம், இதில் இன்றைக்கி வந்து வறண்டு போய் கிடக்கு, இது ஒரு இல்லை இப்போ வந்து மேகதாது அணை கட்டுவதற்கு முன்பே இந்த நிலை அப்படின்றால் கட்டி விட்டாலும் நமக்கு குடிக்க கூட தண்ணி வராதுங்கிற மாதிரி ஒரு ஒரு வேதனையும் ஒரு வருத்தத்தையும் தெரிவிக்கிறார். அவருடைய இந்த செயல்பாடெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுதாங்க உண்மையான ஒரு எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய செயல். இதுதான் அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனையை நீங்கள் எடுத்து பேசணும். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடைபயணம் போகிறாரு. ஒரு ஜூலை 1 ஜூலை 4 வரைக்கும் அவர் நடைபயணம் போய் இந்த மேகதாது விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக, குறிப்பாக இளைஞர் மத்தியில் வந்து இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு அவர் போய் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. அதே மாதிரி வந்து போதை கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் வந்து மனம் மாற்றணுங்கிறதுக்காக வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு வந்து சில இடத்துல வந்து விளையாட்டு கூடங்களையும் அமைச்சிக்கிட்டு வராங்க. அவர் அரசாங்கத்துக்கிட்டையும் சொல்கிறாரு, இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கோடி லட்சக்கணக்கான கோடி வந்து நீங்கள் விளையாட்டுத்துறைக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி இளைஞர்களை வந்து மடைமாத்தினீங்கன்னா போதை பழக்கம் தன்னால் முடியும். இந்த மேகதாது பிரச்சனைங்கிறதும் அதே மாதிரி தான். இது வந்து தமிழர்களுடைய வாழ்வாதாரம். பாருங்கள், நான் பல இடத்துல நின்று பேட்டி கொடுக்குறதே ஆத்தங்கரை நடுவில் நின்று தான் உங்களுக்கு பேட்டியே கொடுக்குறேன். அந்தளவுக்கு தண்ணியே இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதுதானுங்க நீங்கள் மக்கள் பிரச்சனையை பேசணும். அப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக வந்து எங்கேயாவது இந்த மாதிரி பிரச்சனைகள் எடுத்து பேசுகிறாங்களா? அப்போ இந்த பிரச்சனைகளை நீங்கள் போய் இப்போ இன்றைக்கி வெறும் 4 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய கட்சி தாங்க பாமக. நீங்கள் இப்போ இன்றைக்கி போனவங்களெல்லாம் கழிச்சது போக அதிமுகவுக்கு 41 எம்எல்ஏ, இவங்களுக்கு 59 எம்எல்ஏ. நீங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் சிறப்பாக மக்கள் பிரச்சனைகளெல்லாம் எடுத்து பேசலாம் இல்லை? இன்னும் வந்து எங்கேயாவது வந்து இன்னும் நாம் தோற்று போயிட்டோமேங்கிறத இன்னுமே புரிஞ்சுக்காமல் ரியாலிட்டிக்கு வராமல் நம்மலாம் தோற்றுருவோமாங்கிற மாதிரியே வந்து இன்னும் நாங்கள் தான் ஆட்சி பண்ணுறோம், எங்களால் தான் ஆட்சி இருக்குது, இதை தவிர எங்கேயாவது பேசுகிறீங்களா? மீறி எங்கே போகிறீங்க? கல்யாணத்துக்கு போகிறீங்க. கல்யாணத்துக்கு தான் போகிறீங்களே, அப்படியே போனீங்களா மணமக்களையாக வாழ்த்துறீங்க. ஒரு நாம்கே வாசுக்கு ஒரு 2-3 நிமிஷம் அவங்கள பற்றி பேசிட்டு மீதி பூரா புலம்பல் தான். புலம்பலை தவிர அங்கே வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதுவா நீங்கள் எதிர்க்கட்சிகள் செய்ய வேண்டியது? ஸோ இது வந்து ஒரு ஆக்கப்பூர்வமானது இல்லை. ஐயா அட்லீஸ்ட் அன்புமணி அவர்கள் நல்லபடியாக அதை ஆக்கப்பூர்வமாக எடுத்து பேசி மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது இதை தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கணுங்கிறார். இந்த மேகதாது பிரச்சனையை இன்னும் மக்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருந்து இது ஒரு பெரிய கருத்துருவாக்கம் உண்டு பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த பிரச்சனை எவ்வளோ முக்கியமான பிரச்சனைங்கிறது வந்து நம்ம தமிழகத்துக்கும் தெரியும், வெளியில் இருக்கக்கூடிய இந்திய அரசாங்கத்துக்கும் தெரியும், கர்நாடகாவுக்கும் இது எந்த அளவுக்கு தமிழகத்துக்கு முக்கியமான பிரச்சனை, இதை சாதாரணமாக விற்ற மாட்டாங்க அப்படிங்கிறது
எல்லாத்துக்கும் தெரிய வைக்கணுங்கிறது உள்ளபடியே வரவேற்கக்கூடிய கருத்தாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார். இப்போ எதிர்க்கட்சிகள் வந்து தோற்று போன விஷயத்தையே மறுபடியும் பேசிட்டு இருக்காம, மக்களுடைய பிரச்சனைகளை பாமக உள்ளிட்ட கட்சிகள் செய்வது மாதிரி நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைவு செஞ்சிருக்கீங்க சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி ரமணி.